உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்கள். உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு உரையாடுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் என்று உங்களோடு பேசப் போகின்ற விஷயம் என்னவென்றால், தமிழ்நாடு அரசு தன்னுடைய கடமையை செய்யாமல் இங்கே தமிழ்நாட்டிலே உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் அது காலம் தாழ்த்தி கொண்டிருப்பதுதான் நம்மளுடைய வருத்தமாக இருக்கிறது. இந்த தமிழ்நாடு அரசுக்கு ஒரு சில கடமைகள் இருக்கின்றன. இந்த கடமைகளில் முதன்மையான கடமை என்னவென்றால், இது அதற்கு இந்த மூன்றாம் மட்டத்தில் உள்ள அந்த ஜனநாயகம், அதாவது உள்ளாட்சி தேர்தலை அவர்கள் முழுமையாக நடத்தி அதை இந்த ஜனநாயகத்தை இந்த கீழ்மட்ட மக்களிடத்திலே ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் அவர்கள் கொண்டு செல்ல வேண்டும். அங்கே உள்ள தலைவர்கள், அங்கே உள்ள அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை அவர்கள் செய்து கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு உள்ளாட்சி அமைப்பு இந்த தமிழ்நாடு உடைய அரசாங்கங்கள், இவர்கள் மட்டுமல்ல, இந்த திமுக அதிமுக இவர்கள் ஒரு 50 ஆண்டு காலமாக இந்த பஞ்சாயத்து தேர்தலை ஒரு முறைப்படி நடத்துவதே இல்லை. அதற்காகத்தான் ராஜீவ்காந்தி புதிய பஞ்சாயத்து ராய் எல்லாம் கொண்டு வந்து இப்படி நடத்தாமல் இருக்கின்ற பஞ்சாயத்துகளை உடனடியாக நடத்த வேண்டும் என்று நரசிம்மராவ் பீரியடிலே அவர்கள் ஒரு சட்டமே ஏற்ற பஞ்சாயத்து ராய் சட்டமே அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். அதன்படி கண்டிப்பாக நடத்த வேண்டும். ஆனால் இங்கே உள்ள இந்த தமிழ்நாடு இந்த மாநில கட்சிகளுடைய ஆட்சியில் அவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த பஞ்சாயத்து தேர்தலை அவர்கள் நடத்தாமல் விடுகிறார்கள். அதனால் இந்த நேரத்திலே நான் மத்திய அரசை வேண்டிக் கொள்வது, தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு சட்டசபை தேர்தலில் நடத்தாதீர்கள், உங்களுக்கு தேவையே இல்லை. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகவும் உள்ளாட்சி அமைச்சர்களாகவும் இவர்கள் ஆள்வதை விட நீங்கள் கவர்னரை இந்த தமிழ்நாட்டிலே நிர்வாகம் செய்யட்டும். இவர்கள் தங்களுடைய கடமையை செய்ய முடியாத, செய்ய இயலாத தமிழ்நாடு முதல்வரும் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைச்சரும் எதற்கு அங்கே இருக்க வேண்டும்? எங்களுக்கு இவர்கள் தேவையே இல்லை. அதனால் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், நமது பிரதம மந்திரியையும் உள்துறை அமைச்சர்களையும் கேட்டுக்கொள்கிறேன், தமிழ்நாட்டுக்கு சட்டசபை தேர்தலை நடத்தாதீர்கள், எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய கவர்னருடைய ஆட்சியை நடத்துங்க. எங்களுக்கு இந்த 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 மாதிரியான ஆட்கள், கடமையை செய்ய முடியாதவர்கள்லாம் ஆட்சிக்கு எங்களுடைய தமிழ்நாட்டின் நிர்வாகத்தை கெடுத்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை எல்லாம் கடன் வாங்கி இவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் கோடிகளில் செழிப்போடு இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு அவர்கள் கடனிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி தேவையில்லை. அதனால் நான் தயவு செய்து மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறேன், தமிழ்நாட்டுக்கு சட்டசபை தேர்தலை நடத்தாதீர்கள், எங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு உள்ளாட்சி தேர்தலில் நடத்தாத இவர்களுக்கு எதுக்கு நீங்கள் சட்டசபை தேர்தல் நடத்துகிறீர்கள்? அதனால் தயவு செய்து மத்திய அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன், தமிழ்நாடு அரசு இங்கே உள்ளாட்சி தேர்தலை நடத்தாவிட்டால், இந்த வருஷத்தில் அவர்கள் நடத்தாவிட்டால், நீங்கள் அடுத்த வருஷம் நடத்த வேண்டிய தமிழ்நாட்டுக்கான சட்டசபை தேர்தலை நடத்தக்கூடாது. அதற்கான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.